வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம். முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் புகழாரம். டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. பிற்பகலில் தலைமைச் செயலரை சந்தித்து ஆலோசனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த முடிவு. எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்க சுமித்ரா மகாஜன் திட்டம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதிய நிர்வாகிகள். உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். மேலும் முன்னாள் ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா, மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஜோ, கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா, கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆகியோருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையின் 2017ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டம் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு இரங்கல் தீர்மானத்தை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கொண்டு வந்தார். அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டு பேசும்போது குறிப்பாக எதிலும் நம்பர் 1ஆக திகழ்ந்தார் என குறிப்பிட்டார். படிப்பு, நாட்டியம், திரைத்துறை மற்றும் அரசியலில் நம்பர் 1ஆக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திகழ்ந்ததாகவும் தமிழ்நாட்டை நம்பர் 1ஆக மாற்றியதில் அவருக்கு பெருமை உண்டு என்றும் குறிப்பிட்டு பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் தானும் ஒரே நாளில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சட்டப்பேரவையில் பணியாற்றியதாகவும், அவர் முதல்வராக இருக்கும்போது தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவர் முதல்வராகவும் இருந்து செயல்பட்டதில் தனக்கு பெருமை இருப்பதாக குறிப்பிட்டதுடன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்வதில் துணிச்சல் மிக்கவர் என்று குறிப்பிட்டார். அதேபோல காங்கிரஸ் உறுப்பினர் கே.ஆர். ராமசாமி குறிப்பிடும்போது எந்த செயல்களையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செய்வதில் தைரியம் மிக்கவர் எனவும் புகழாரம் சூட்டினார். முன்னாள் மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசித்தார். அதில் முன்னாள் உறுப்பினர்களான, அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்து மறைந்த கோசி மணி, ஏசி நரசிம்மன், நவநீத கிருஷ்ணபாண்டியன், கண்ணையன், பாலுச்சாமி, பாரமலை ஆகிய உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அதாவது தமிழக ஆளுநராக இருந்து மறைந்த சுர்ஜித் சிங் பர்னாலா, அதேபோல பத்திரிகையாளர் சோ ராமசாமி, கர்நாடக இசை கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா, கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோ ஆகியோரின் மறைவிற்கும் இரங்கல் குறிப்பினை சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் வாசித்தார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் செய்யது. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டுள்ள மத்திய குழு தலைமைச் செயலரை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்துகிறது. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டுள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து மத்திய வேளாண் துறை செயலர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான குழு கடந்த 21ஆம் தேதி தமிழகம் வந்தது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியை மத்திய குழு ஆய்வு செய்கிறது. இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் மற்றும் உயர் அலுவலர்களுடன் மத்திய குழு இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. இதேபோன்று எஸ்.பி. திவார், ஆர். அழகேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ள மத்திய குழு தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. கணேஷ் ராம், ரத்னபிரசாத் ஆகியோர் இடம்பெற்றுள்ள மத்திய குழு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆய்வு நடத்தி வருகிறது. திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய குழு வறட்சி பாதிப்பு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டுள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து வரும் 1ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து அவனியாபுரத்தில் வரும் 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த ஊர்க்குழுவினர் முடிவெடுத்துள்ளனர்.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2வது அமர்வு மார்ச் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப், கோவா, உத்தரகண்ட் ஆகிய 5 மாநிலங்களுக்கான பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. இதனால் பட்ஜெட் தாக்கலை ஒத்திவைக்க வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை. மேலும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி மத்திய பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து தாக்கல் செய்யப்படுகிறது. இதேபோன்ற சூழலில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதனையடுத்து அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்த வேண்டுகோள் விடுப்பார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய நிர்வாகிகளின் பெயரை உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக நீதிபதி லோதா குழு பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருந்தது. இதனை முழுமையாக நிறைவேற்றப்படாததால் தலைவராக பதவி வகித்த அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. மேலும் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் அனில் திவான், கோபால் சுப்பிரமணியம் ஆகியோரை உச்சநீதிமன்றம் நியமித்தது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்காக 9 பேர் கொண்ட பட்டியலை இந்த குழு அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய நிர்வாகிகளின் பெயரை உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு கோரி சென்னை மெரினாவில் ஒரு வாரமாக பெருந்திரள் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. தமிழக பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இதற்கான சட்ட முன்வரைவு நேற்று நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் ஒரு பிரிவினரும் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து மெரினா முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே சென்னை மெரினாவில் பெருந்திரள் போராட்டம் நடைபெற்ற இடத்தை சுத்தம் செய்யும் பணியை சென்னை மாநகராட்சித் துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டதைப் போலவே கர்நாடகத்தின் கம்பாலா விளையாட்டிற்கும் தடை நீக்கம் வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டதைப் போல கர்நாடகத்தில் எருமைகளை வைத்து நடக்கும் கம்பாலா என்ற பந்தயத்திற்கு தடை உள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை நீக்கப்பட்டதைப் போல கம்பாலா விளையாட்டிற்கும் தடை நீக்க வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வரும் 28ஆம் தேதியை கர்நாடகத்தின் பெருமைக்குரிய நாளாக கொண்டாட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு உட்பட ரத்தம் சிந்தும் அனைத்து விளையாட்டுகளுக்கும் எதிராக தடை வாங்க இருப்பதாக பீட்டா அமைப்பு தெரிவித்துள்ளது. பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் 5 மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டம் எதையும் பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடாது என மத்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ளன. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு பொது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறது. இதன் மூலம் மத்திய பாரதிய ஜனதா அரசு தேர்தல் நடக்க உள்ள மாநிலங்களுக்கு சலுகையை அறிவித்து அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதால் நிதிநிலை அறிக்கை தாக்கலை ஒத்திவைக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தேதியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் மத்திய அமைச்சரவை செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் பொது நிதிநிலை அறிக்கையில் தேர்தலை எதிர்கொள்ளும் 5 மாநிலங்களுக்கு என தனித்துவமான திட்டம் எதையும் அறிவிக்க வேண்டாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
தொழிலதிபர் விஜய் மால்யாவுக்கு வங்கிக் கடன் வழங்கி மோசடி புரிந்த குற்றச்சாட்டின் பேரில் 8 பேரை சிபிஐ நேற்று கைது செய்தது. கர்நாடக தொழிலதிபரான விஜய் மால்யா பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வங்கிக் கடன் ஏய்ப்பு செய்துவிட்டு தற்பொழுது பிரிட்டனில் பதுங்கியிருக்கிறார். அவரது வங்கிக் கடன் மோசடி பற்றி விசாரணை செய்து வரும் சிபிஐ இது தொடர்பாக நேற்று 8 பேரை கைது செய்தது. அவர்களில் 4 பேர் ஐடிபிஐ வங்கியின் முன்னாள் நிர்வாகிகள். அவர்களில் ஐடிபிஐ வங்கியின் முன்னாள் தலைவர் யோகேஷ் அகர்வாலும் ஒருவர். மற்ற 4 பேரும் மால்யாவின் கிங்ஃபிஷர் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வீரர் தோனி, பேட்மிண்டன் வீராங்கனை சிந்து உள்ளிட்டோருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. குடியரசு நாள் அன்று அவர்களுக்கு பத்ம விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சாதனை புரிந்தவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுக்கு கிரிக்கெட் வீரர் தோனி, ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, அவருடைய பயிற்சியாளர் கோபிசந்த் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்துள்ள நிலையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குடியரசு நாள் விழாவில் வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், ஹரியானா, தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த ஒரு மாதமாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இரவில் கடும் குளிரும் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டமும் நிலவுகிறது. குறிப்பாக தில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் 11 பன்னாட்டு விமானங்கள் மற்றும் 9 உள்நாட்டு விமானங்களின் வருகையும் புறப்பாடும் தாமதமானது. இதேபோல் கடும் பனிமூட்டம் காரணமாக 25 ரயில்கள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 9 ரயில்களின் பயண நேரம் மாற்றப்பட்டதுடன் சில ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க தீர்மானம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் வறட்சி பாதித்த மாநிலமாக புதுச்சேரியை அறிவிக்க கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் சற்று முன் தொடங்கியுள்ளது. காங்கிரஸைச் சேர்ந்த நாராயணசாமி முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பேரவைக் கூட்டத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. மேலும் துணைநிலை ஆளுநரின் உரையின்றி கூட்டத்தொடர் தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும், நிவாரணத் தொகை வழங்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மழையின்றி கருகிய மக்காச்சோள பயிர்களை மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போய் பயிர்கள் கருகிய நிலையில் தமிழக அமைச்சர்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பினர். அதன்படி ஆய்வு நடத்த மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. இந்த மத்திய குழுவினர் அருப்புக்கோட்டை, வேலாயுதபுரம் பகுதியில் 1100 ஏக்கரில் பயிரிடப்பட்டு கருகிப்போன மக்காச்சோள பயிர்களை பார்வையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் சிவஞானம், வருவாய் கோட்டாட்சியர் செல்வி, வட்டாட்சியர் சீதாலட்சுமி ஆகியோர் இப்பகுதியில் விவசாயிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய குழுவிடம் எடுத்துரைத்தனர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் சுற்றி பார்த்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் 16 ஒன்றியங்களில் 9 ஒன்றியங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு 6114 ஹெக்டேர் அளவில் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அதை மத்திய வேளாண் துறை செயலர் கணேஷ்ராம் தலைமையிலான மத்திய குழு ஆய்வு செய்தது. மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாக்டர் CN மகேஸ்வரன் தலைமையிலான 4 பேர் கொண்ட மத்திய குழு வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டது. பெருமந்தூர் அடுத்த மதுரமங்கலத்தில் உள்ள விவசாய நிலங்களில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர்
கண்ணன் தாங்கல் கிராம விவசாய பெண்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். மத்திய குழுவினருக்கு மாவட்ட வருவாய் அலுவலர், சார் ஆட்சியர் ஆகியோர் மாவட்டத்தின் வறட்சி நிலையை காணொலி காட்சிகள் மற்றும் புகைப்பட காட்சி மூலம் விளக்கினர். வறட்சி பற்றிய அறிக்கை தயாரிக்கப்பட்டு விரைவில் அது மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய குழுவினர் தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் இருந்து 2ஆம் போக சாகுபடிக்காக 180 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் இருந்து 180 கன அடி நீரை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் நேற்று திறந்து வைத்தார். இதன்படி கிருஷ்ணகிரி அணையில் இருந்து இடதுபுற கால்வாய் மூலம் வினாடிக்கு 87 கன அடி நீரும், வலதுபுற கால்வாய் மூலம் வினாடிக்கு 93 கன அடி நீருமாக மொத்தம் 180 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நிகழ்வில் அதிமுக எம்பி அசோக்குமார், அரசு உயர் அலுவலர்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியமுத்தூர், குண்டல்பட்டி உள்ளிட்ட 16 ஊராட்சிகளில் உள்ள பல்லாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் முன்பகை காரணமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்பட 2 வெட்டிக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் அருகே உள்ள பாண்டியாபுரத்தைச் சேர்ந்தவர் முனியசாமி. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். கடந்த தேர்தலின் போது இத்தொகுதி பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்டதால் தனது மனைவியை தேர்தலில் நிறுத்துவதற்காக முனியசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருக்கும் முனியசாமிக்கும் தேர்தல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு புதூர் பாண்டியாபுரத்தில் முத்துக்குமார் என்பவருடன் முனியசாமி பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் இருவரையும் அடையாளம் தெரியாத கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டிற்கு தடை நீக்கியதை அடுத்து தருமபுரி அருகே உள்ள விடமனேரியில் நடைபெற்ற இருதாட்டம் போட்டியை திரளான மக்கள் கண்டுகளித்தனர். தைப்பொங்கலை ஒட்டி தருமபுரியில் ஆண்டுதோறும் இருதாட்டம் நடைபெற்று வந்த நிலையில் மத்திய அரசின் விலங்குவதை தடுப்புச் சட்டத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக இருதாட்டம் தடைப்பட்டது. மத்திய அரசின் ஆலோசனையின்படி தற்பொழுது ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் பிடமனேரியில் இருதாட்டம் நடைபெற்றது. காளைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற பின் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளுடன் இளைஞர்கள் இருதாட்டம் ஆடி மகிழ்ந்தனர். இதை பெண்கள் உள்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 3 வருஷமா கொண்டாடாத வருத்தத்தில் இருந்தோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு அனுமதி நீக்கிறதுனால நாங்கள் இங்கே இந்த ஊரில் மிகவும் சீரு சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை எருதாட்டத்தை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை போலவும், கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற ரேக்லா ரேஸை போலவும் தருமபுரி மாவட்டத்தில் விடும் எருது விழாவை மிகவும் சிறப்பாகவும் தடை நீங்கிய காரணத்தினால் சாமி அம்மனின் திருவுருவில் படித்து அதற்கப்புறம் எருது விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு அனுமதியுடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற 50க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ஊனாந்தங்கல் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக 100க்கும் அதிகமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை அடக்கும் முயற்சியில் மாடுபிடி வீரர்கள் ஏராளமானோர் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் அதிகமான வீரர்கள் காயமடைந்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 3 இடங்களில் அலுவலர்கள் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்ததை அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கான ஆய்வுக் கூட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் எந்தவிதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகள் முழுவதும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 3 இடங்களில் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி உள்ளதாகவும் அந்த 3 இடங்களில் அலுவலர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு குழுவினரும் பங்கேற்றனர். கடந்த 4-5 வருஷமாக ஜல்லிக்கட்டு நடக்கல. இந்த வருஷம் நடக்கிறதுக்கு உறுதுணை புரிஞ்ச கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணி தேதி கொடுக்குறேன்னு மாவட்ட தலைவரும்
மாவட்ட கண்காணிப்பாளரும் உங்கள் இடத்த பார்த்துட்டு பரிசீலனை பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஊர்களுக்கும் மக்கள் விரும்புகின்ற உணர்வாளர்களின் உணர்வுகளை புரிந்து ஒவ்வொரு ஊரிலும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதற்கு அரசு நிர்வாகம் இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் வீனஸ் வில்லியம்ஸ். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியின் தவறான பொருளாதார கொள்கை காரணமாக பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அதிபர் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சியினரும் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் கராகஸில் நடைபெற்ற பேரணியில் பலர் பங்கேற்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். தசிரா நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. சிரியா நாட்டு ராணுவம் எயின் அல்பெஜா நகரில் IS தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் டெய்ர் அல் ஜோர் பகுதியில் இதர கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராகவும் கடும் போரை நடத்தி வருகிறது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்திற்கு எதிராக IS தீவிரவாதிகளும் இதர போராளி குழுக்களும் உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வருகின்றன. பஷர் அல் அசாத்திற்கு எதிராக ஆதரவாக ரஷ்ய விமானப்படை, ஈரான் நாடு, ஹிஸ்புல்லா அமைப்பு போன்றவை உள்ளன. இந்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸ்க்கு எதிராக குடிநீர் வழங்கும் பகுதியான வாடிபாரடா பகுதியில் உள்ள எயின் அல் பெஜா என்ற இடத்தில் கிளர்ச்சிப் படைகளுக்கும் சிரிய ராணுவத்திற்கும் இடையில் கடும் சண்டை நடந்து வருகிறது. இது தொடர்பான வீடியோ பதிவுகளை சிரிய அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோல் கிழக்கு சிரியாவில் எயின் அல் பெஜா நகரில் IS தீவிரவாதிகளுடன் நடந்து வரும் போர் தொடர்பான காட்சிகளையும் அது வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தி வீனஸ் வில்லியம்ஸ் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் காலிறுதிச் சுற்றில் அமெரிக்க வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் ரஷ்ய வீராங்கனை அனஸ்தாசியா பல்கண்டாவை எதிர்கொண்டார். போட்டியின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய வீனஸ் வில்லியம்ஸ் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் போட்டித் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு வீனஸ் வில்லியம்ஸ் முன்னேறினார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு அவர் முன்னேறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடால், ரோனிக், டிமிட்ரோவ் ஆகியோர் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று நடந்த போட்டி ஒன்றில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் பிரான்ஸ் வீரர் கோயல் மான்ஸ்ஃபோர்டுடன் களம் கண்டார். இதில் 6-3, 6-3, 4-6, 6-4 என்ற செட் கணக்கில் நடால் வென்று காலிறுதிக்குள் நுழைந்தார். கனடா நாட்டின் மிலோஸ் ரோனிக் ஸ்பெயின் நாட்டின் ராபர்டோவுடன் மோதினார். இதில் 7-6, 3-6, 6-4, 6-1 என வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். பல்கேரிய வீரர் டிமிட்ரோவ் உஸ்பெகிஸ்தானின் டெனிஸ் இம்சோனை வீழ்த்தி காலிறுதியில் முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் புகழாரம்.
டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. பிற்பகலில் தலைமைச் செயலரை சந்தித்து ஆலோசனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த முடிவு. எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்க சுமித்ரா மகாஜன் திட்டம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதிய நிர்வாகிகள். உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.